வரலாற்று பதிவுகள். குறள் 6. பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இது திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 6வது குறள். இந்த 6வது குறளில் பிரதானமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், ஐம்பொறி வாயிலாக நாம் தேடுகின்ற வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் இன்பத்தை பெறுவார். இதுதான் அதிலே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு தகவல். ஐம்பொறி வாயிலாக ஒரு மனிதனுடைய இச்சைகள் பிறக்கக்கூடிய இடங்களாக இந்த ஐம்பொறி வாயில்கள் தான் இருக்கின்றன. இந்த ஐம்பொறி வாயில்களையும் அவித்தவன் இறைவனாகிறான் என்கின்ற பொழுது, அதன் பின்னணியிலே இந்த ஐம்பொறி வாயில்களையும் குறித்த மடமைகளை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கல்வி அவசியம். அந்த கல்வி ஞானத்தை பெற்று இவைகளை அடக்கிக் கொள்கின்றவன் இறைவன், அதாவது பொய்க்காத ஒழுக்க நெறியை கொண்ட இறைவனுடைய திருவடிகளை போன்றதாக இருக்கும் என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம், அறியாமையை நீக்கக்கூடிய கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டால் இறைநிலைக்கு அடைந்து விடுவீர்கள் என்பதைத்தான் திருவள்ளுவர் இதிலே அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார். காத்திருங்கள், இன்னும் செய்திகளோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் உங்கள் இன்பா.